ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொந்தங்களே, அண்மையில் தான் இஞ்சி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது மண் கிளையில் பண்ணி இஞ்சி விதை போடுற வரைக்கும் போட்டுக்கிட்டு நிழல் போடுற வரைக்கும் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அனைவரும் தான் பார்த்தீங்க. அதுக்காக உங்கள் அனைவருக்கும் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அன்பு சொந்தங்களே, பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இஞ்சி விவசாயம் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து நேத்திர வாழை கண்டு அதுக்கு இடையில ஊடு பயிராக சிகப்பு தண்டு கீரை போட போகிறேன். விதை போடுறது முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அன்பு சொந்தங்களை வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்த நிலத்தை கிளையில் பண்ணி போடுங்க. இந்த பாருங்கள், கிளையில் பண்ணி போட்டிருக்கிறேன். கண்டு நடுறதுக்கு குழியும் போய் வெட்டி போட்டுருக்கேன். கண்டு எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், அப்படி நிலத்தை பதப்படுறதுக்கு முன்னாடி ஏன்னா நமக்கு இந்த நடக்கூடிய வாழையை நிற்கக்கூடிய தடம் வந்து 10 அடி கிடைக்கணும். 10 அடி உள்ளே கிடைக்கும். அது கணக்கு பண்ணி 10 அடி விட்டு ஓட அமைச்சிங்க. ஏன்னா தண்ணி போகிறதுக்காக வாழை நடுறதுக்காக குழி வெட்ட போகிறேன். ரெண்டு அடி அகலத்துக்கு 1 அடி ஆழத்துக்கு கண்டிப்பாக வெட்டுங்க. அது கண்ணு நிற்கிறதுக்காக ஒரு குண்டை விட்டுங்க சின்னதாக. பாருங்க, அந்த குழியில் சூடோலின் பவுடர் போடுறேன். அந்த கண்ணோட மூட்டு பகுதியில எல்லாம் போடுறேன். வச்சாச்சு. இப்போ உள்ளே இருந்தே கொஞ்சம் மண்ணை இழுத்து இந்த கண்ணை நல்லா பேக் பண்ணி விடுவோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். சரிவா? ஓகே, கண்டு நட்டாச்சு. கொஞ்சம் சூடோலின் மேலையும் போடுறேன். பாருங்க, வாழைக்கன்று நட்ட பார்த்தீங்க. 4 கடையில் இன்டர் குரோப்பிங் முறையில் கீரை விதை போடுறதுக்காக நான் மண்ணை கொஞ்சம் சமப்படுத்துகிறேன். கீரை விதையை பாருங்கள், நான் இது கீரை விதை போடுறேன். இந்த வாழையோட கொடிக்குள்ளையும் போடலாம், இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா பூச்சி மருந்து எதுவும் போடலை. கீரை விதை போட்டு பார்த்தீங்க, இடையில சாணி போடுறேன். சாணி போடுங்க, கோழி காட்டம் போடுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. விதை போட்டு சாணி போட்ட பார்த்தீங்க, மேலே எறும்பொடி போடுறேன். இப்போ வந்து நல்ல மழை காலம், அதனால் தண்ணி ஊற்றலை. ஃபஸ்ட்டு போடும்போது பழக்கம் இல்லாதவங்க மாஸ்க் வச்சுங்க. முளைப்பு பருவத்தை பாருங்கள். கீரை மேலும் வளர ஆரம்பித்து பாருங்கள். அது ஒவ்வொரு இலை விட விட்டு 3 இலை ஆகிடுச்சு. நம்ம தூரத்துன்னு பார்த்தாலே சிகப்பாக தெரியக்கூடிய அளவுக்கு வளர ஆரம்பித்து பாருங்கள். பாருங்கள், இன்டர் குரோப்பிங் முறையில் வாழைக்கன்று நட்டு அதுக்கு இடையில கீரை போட்டிருந்தேன். கீரை வளர்ந்துருச்சு. இனி வந்து கீரைக்கு வந்து உரம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு களைகளை எடுக்கணும். முதல்ல களைகளை எடுப்போம். இந்த கீரை வந்து ரொம்ப லாபமான ஒரு விவசாயம். ஆனால் அதில் ஒரு சிரமம், இந்த களை எடுக்கிறது மட்டும். உரம் போட முன்னாடி சில நேரம் அடர்ந்த களையாக இருக்கும். களை எடுத்துக்கிட்டு அங்கங்கே போடக்கூடாது. ஏன்னா நம்ம தினமும் தண்ணி ஊற்றினால அது முளைச்சிரும். அதுக்காக ஒரு பக்கெட்டை எடுத்து வச்சுங்க, சேர்த்து வச்சு வெளியே போடணும். களை எடுத்தாச்சு. கொஞ்சம் உரம் போட போகிறேன். இப்போ பாக்டம்பாஸ் உரம் போடுறேன். ரொம்ப அதிகமாக வாரி போடக்கூடாது, பார்த்துங்க எந்த அளவுன்னு. இந்த பாருங்க, ஒரு பிடி உரம் எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு போடுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக உரம் போடுறது மாலை நேரத்தில் தான் போடுங்க. போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றணும். அது மாதிரி மறுநாள் காலையில் கண்டிப்பாக தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே சாணி உரம் போடுறேன்.
காய போட்டு தூசியாக்கின சாணி கட்டை இல்லாமல் பார்த்து உடைச்சி போடுங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விற்றுங்க. கீரைக்கு பூச்சி மருந்து தெளிக்க போகிறேன். ஒரு 1 மில்லி இல்லை 1.5 மில்லி பூச்சி மருந்தே போதும். அதுக்கு மேலே அதிகமாக கட்டியாக தெளிக்காதீங்க. கீரையோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் முதல்ல ஒரு பூச்சி மருந்து அடித்தா பார்த்தீங்க. இப்போ வந்து மீண்டும் பூச்சி தாக்கல் ஏற்பட்டுருக்கு. இந்த இலையில பாருங்கள், இரவு நேரங்களில் புழு வந்து சாப்பிட்றதும், இன்னொன்று பறந்து போகக்கூடிய ஒரு பிட்டில் புழு வந்து சாப்பிட்றதா பாருங்கள். இதுக்காக ஒரு பாருங்க இதுக்காக ஒரு பூச்சி மருந்து தெளிக்க போகிறேன். பூச்சி மருந்து தெளிக்கிறேன். பூச்சி மருந்து தெளிக்கும்போ கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க்கு எல்லாம் வச்சு சேஃப்டி ஆடிங்க. பூச்சி மருந்து தெளிக்கும்போ லிட்டருக்கு 1 மில்லி இல்லைனா 1.5 மில்லி எடுத்தால் போதும். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா இனி ஒரு வாரத்தில் பிடுங்க வேண்டியது. கீரை வளர்ந்துருச்சு. இனிமே வந்து தண்ணி ஊற்றுறத நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா அந்த இலை வந்து இதுக்கு நிழல் ஆயிரும். அதனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஒரு நாள் விட்டு ஊற்றினா போதும். பாருங்க, இனி கடைசி அதுக்கு ஒரு உரம் போடுறேன். இப்போ போடுறது வந்து பாக்டம்பஸ் உரம் போடுறேன். வாழைக்கை மூட்டிலையும் கொஞ்சம் போட்டுங்க. உரம் போட்ட பார்த்தீங்க, இந்த உரத்தோட மணிகளில் பாருங்க அந்த இலைக்கு மேலே இருக்கும். இது நமக்கு கீழே தள்ளி போடணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மரக்கிளை எடுங்க. புதிய துடைப்பம் எடுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டி விடுங்க. தண்ணி ஊற்றினாலும் விழும், சில மணிகள் விழாமல் இருக்கலாம். அதனால் தட்டி விடுவோம். உரம் போட்டால் பார்த்தீங்க, நான் தண்ணி தெளிக்கிறேன். ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்து ஸ்லோவாக ஊற்றுங்க. இதாக இப்போ ஊற்றியாச்சு. நாளை காலையிலையும் மறக்காமல் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க. அது முக்கியம். சில உர மணிகள் எல்லாம் உருகி இந்த இதோட மூட்டு பகுதியிலேயே இலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே உருகி போயிடும் தண்ணி ஊற்றியாச்சுன்னா. கீரை தோட்டத்தை பாருங்க, வாழை வளர்ந்தாச்சு. கீரை அறுவடைக்கு நாளாயாச்சு. கீரையை பாருங்க, அறுவடைக்கு வளர்ந்தாச்சு. 3 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. கீரை இப்போ பிடுங்க போகிறேன். கீரை நீங்கள் பிடுங்குற நிலையிட்டு அதோட முடிச்சிடாதீங்க. கீரை வந்து நம்ம பெருசாக பிடுங்கிட்டே இருங்க. நான் செஞ்சது மாதிரி தினமும் தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு உரம் போடுங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து தெளிங்க. பூச்சி மருந்து 10 நாள்னு சொன்னால் இதுக்கடல ஏதாவது பூச்சி தாக்கல் ஏற்பட்டால் உடனடியாக தெளிங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி தெளிச்சுக்கிட்டு இருந்தாச்சுன்னா பூச்சி தாக்கல் அதிகமாக ஏற்படாது. ரெண்டாவது நாள் தான் கீரை பிடுங்க போகிறேன்.
அன்பு சொந்தங்களே, நான் நேந்திர வாழைக்கன்று நட்டு அதுக்கு இடையில ஊடு பேராக நான் சேப்பு தண்டுக்கீரை போட்டு அது விதை போட்டது, பராமரிப்பு, அதாவது உரம் போடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் எல்லாமே தண்ணி ஊற்றுற வரை உங்களுக்கு காட்டினேன். எத்தனை தான் கீரை பிடுங்கினேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்பு சொந்தங்களே, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்கள், நல்ல லாபம் அடையலாம். நான் இந்த வாழை ஆண்டு பயிர், அந்த வாழை இனி 8-10 மாதம் கழிஞ்சா வாழை கொலை வெட்ட முடியும். அதுக்கு முன்னாடியே நான் எவ்வளோ லாபம் எடுத்துருக்கலாங்கிறத உங்களுக்கே ஊகிக்க முடியும். ஓகே அன்பு சொந்தங்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அன்பு சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, பாய் பாய்.